ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாஸ்னி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பார்க்க போகிறோம் 2009. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் இன் கான்டெம்ப்ரரி இந்தியா அப்படின்னு சொல்லலாம், இந்தியன் எஜுகேஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 87th Amendment to the Indian Education has heralded the Right to Education Act 2009, giving a legal framework to Article 45 under the directive principle. So in the 86th amendment to the Indian Constitution வந்து என்ன கொடுத்துச்சு? Right to Education Act 2009ல. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிக்கல் 45, ஸோ லீகல் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் த ஆர்டிக்கல் 45. ஸோ இதில் என்ன இருக்குது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திஸ் ஆக்ட் ஹேஸ் 7 chapters. Its salient features are given. So here under இதோட salient features, இதில் மொத்தம் 7 chapters இருக்குது. இதோட salient features என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். All children from age 6 to 14 have a right to receive free and compulsory education. So 6 to 14 ஏஜ் குழந்தைங்க என்ன இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இது அவங்களோட ரைட். ஓகே, தென் children who could not continue their studies, like dropouts, are eligible to join the standard appropriate to their age after getting appropriate special training. ஸோ இப்போ நடுவில் ட்ராப் டவுன் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியல, படிக்கிறதுக்கு ட்ராப் டவுன் ஆயிடுச்சு. பட் ஆஃப்டர் ஸ்பெஷல் ட்ரைனிங் அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டடியை, அவங்களோட ஸ்டாண்டர்டை அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த ஸ்டாண்டர்ட் போய் ஜாயின் பண்ணி அவங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுவும் அவங்களோட ரைட். ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Children have the right to leave one school and join another school. This provision is applicable only within a government and aided school. So இப்போ இந்த ஸ்கூலில் ஸ்டடி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை டிஸ்டன்ஸ் ட்ராவலில் இருக்குது, என்னால் டைமுக்கு போக முடியல, இந்த மாதிரி மெனி ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கிறப்போ ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு தாராளமாக அவங்க போகலாம். ஸோ இதுவும் அவங்களோட ரைட், ஓகேங்களா? ஸோ இது எப்போ அப்ளிகபிள் ஆகலாம்? ஒன் கவர்மெண்ட் டு அனதர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம். ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் என்ன இருக்குது, அதுக்கு மட்டும்தான். ஓகே, it is the responsibility of government and the local bodies to establish schools in the neighborhoods of pupils which do not have schools within 3 years of passing this act. So இந்த ஆக்ட் லைக் 2009ல் இந்த ஆக்ட் பாஸ் ஆச்சு, ரைட்? ஸோ இந்த ஆக்ட்லேருந்து கண்டினியூ பண்ணி ஒரு 3 years பாசிங் உள்ளவே கவர்மெண்ட் ஏடியட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், லோக்கல் பாடி என்ன பண்ணணும், இவங்கெல்லாம் வந்து ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்கிற நைபர்ஹுட் ஏரியாஸில் என்ன பண்ணணும், ஸ்கூல்ஸை வந்து எங்கெங்கே இல்லைன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். Funding for implementing this act is responsibility of central and state government. ஸோ இந்த ஆக்டை வந்து ஃபண்ட் பண்ணுறது, லைக் மணி ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான், ஓகேங்களா? இது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. There should not be any discrimination against the disadvantaged group and weaker section of the society in matter of admitting students in school. So like caste wise இருக்கட்டும், இல்லை poverty ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கிற பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களை வந்து என்ன சொல்கிறது, மஸ்ட் அண்ட் ஷுட்டாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூலில் அலோவ் பண்ணிக்கணும். இதில் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. நீ வீக்கர் செக்ஷனில் இருக்க, நீ புவராக இருக்க, ஸோ அதனால் அட்மிஷன்ஸ் இல்லை, அந்த மாதிரி எந்த டிஸ்கிரிமினேஷனும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கவே கூடாது. எவ்ரி சைல்டு ஷுட் பி அஷ்யூர்டு ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும். Training of teachers and preparation of curriculum and subject content should be ready for implementing the act within a time framework. ஸோ கொடுத்துருக்கிற டைமிங்குள்ளவே அந்த ட்ரைனிங், டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த கரிக்குலமை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சப்ஜெக்ட் கண்டென்ட்டை வந்து எல்லாமே ரெடியாக வச்சுருக்கணும் அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே, ஓகேங்களா? Demanding capitation fees is an criminal offense பனிஷபிள் அண்டர் த லாஸ். ஸோ ஃபீஸ் வாங்குறது வந்து கிரிமினல் அஃபென்ஸாக இருக்கும், அப்புறம் கண்டிப்பாக பனிஷபிள், ஓகேங்களா?
No screening test either for the child or the parent should be conducted. ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் நடத்தக்கூடாது. எல்லாருக்குமே வந்து படிப்பு முக்கியம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் படிச்சிருப்பாங்க அப்படின்றது கேரண்டி இல்லை இல்லையா? ஸோ அவங்களுக்கும் ஒரு டெஸ்ட் நடத்தி பசங்களுக்கும் ஒரு டெஸ்ட் நடத்தி அட்மிஷன் கொடுக்க கூடாது. தட்ஸ் ஓகே, எல்லா பசங்களுக்கும் அட்மிஷன் இருக்குது. தென் no certificate of birth to prove the age of pupils should be demanded at the time of admission. ஸோ birth certificate இருந்தால் தான் ஸ்கூலில் சேர்த்துப்போம், ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்ற ஃபோர்ஸ் என்ன சொல்ல டிமாண்ட் வந்து வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ப்ரொவைட் பண்ணலாம், பட் அது இருந்தால் தான் சேர்த்துப்போம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னோ no child should be held back or sent out before completes in its elementary education. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து எதனா தப்பு பண்ணியாச்சு, ஸோ அதனால் டிசி கொடுத்து ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்புகிறோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் பனிஷ் பண்ணிவிட்டு அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டினியூதாக பண்ணணுமே தவிர அவனோட எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேருந்து அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ இதுவும் ஒரு ரைட். No child should be given corporal punishment or mental agony பை த ஸ்கூல். ஸோ தப்பு பண்ணிட்டா அப்படின்ட்டு டார்ச்சரான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கவே கூடாது. நோ ப்ரைவேட் ஸ்கூல் ஷுட் பி ஸ்டார்டட் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் ஆத்தரைஸ்டு ஏஜென்சிஸ். ஸோ கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த ப்ரைவேட் ஸ்கூலுமே ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஸோ பெர்மிஷன் இருக்கணும். கவர்மெண்ட் பெர்மிஷன் அண்ட் ரெக்கக்னைசேஷன் should not be granted to the schools which do not have the prescribed standards. ஸோ இந்த ப்ளே கிரவுண்ட் இருக்கணும், ஸோ இப்படி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இவ்வளோ ரூம்ஸ் இருக்கணும், இவ்வளோ டிஸ்டன்சஸ் இருக்கணும், அந்த ஸ்கூல் முன்னாடி இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுது ஃபுல்ஃபில் பண்ணாதான் அந்த ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் பெர்மிஷனோ இல்லை ரெக்கக்னைசேஷனோ கிடைக்கணும். ஓகே, தென் school management committee should be formed in such a way that 3/4 of them are parents and half of the members are women. This committee will prepare developmental plans for school. ஸோ இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணும், இந்த ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 3/4 ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் half வந்து விமென்ஸ். நெக்ஸ்ட், duty of teachers, regularity and punctuality in coming to school, completing portions of syllabus within the allocated time. ஸோ கரெக்டாக ரெகுலராக பஞ்சுவலோட ஸ்கூலுக்கு வரணும். அப்புறம் போர்ஷன்ஸை வந்து கொடுத்த டைம்குள்ளவே முடிச்சு கொடுத்துடணும். அண்ட் அசஸிங் த லேர்னிங் எபிலிட்டி ஆஃப் எவ்ரி சில்ட்ரன்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் எ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பசங்களோட லைக் லேர்னிங் எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கரெக்டாக பார்க்கணும். ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுனா இருந்தால் அதை ப்ரொவைட் பண்ணணும் if necessary, and meeting parents and informing them about the progress of their wards in studies. So பேரண்ட்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் தெரிய வைக்கணும். லைக் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களோட ஸ்டடி லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிய வைக்கணும். இதெல்லாம் வந்து என்ன ஒரு டீச்சரோட டியூட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ இஸ் ப்ரிஸ்கிரைப்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஓகே, ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ப்ரைமரி லெவல் லைக் 1st to 5th 2 teachers up to 60 children, maximum 1:40. This apply to the schools which have strength more than 200 pupils. Okay, so என்ன like 1st to 5th குள்ள 2 teachers இருக்கணும். up to 60 childrensக்கு 2 teachers இருக்கணும். மேபி ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர், அந்த மாதிரி ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ ஸ்ட்ரென்த் மோர் தேன் 200 pupils இருக்கிறப்போ. ஓகேங்களா? தென் மிடில் ஸ்கூல், அப்பர் ப்ரைமரி லைக் 6th to 8th இந்த ரேஞ்சில் சயின்ஸ் 1, மேக்ஸ்க்கு 1, சோஷியலுக்கு ஒரு டீச்சர், தென் லாங்குவேஜ்க்கு ஒரு டீச்சர். இட் இஸ் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு டீச்சர்ஸ் இருக்கணும். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ். ஸோ எத்தனை கிளாஸஸ் இருக்கோ அத்தனை டீச்சர்ஸ் வந்து இருக்கணும். ஆல் ஸ்கூல் ஷுட் பி ப்ரொவைடட் வித் அ அடிக்வெட் கிளாஸ் ரூம் சூட்டபிள் ஃபார் ஆல் சீசன்ஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ எல்லா கிளாஸ் ரூமும் எப்படி இருக்கணும், எல்லா சீசனுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா ஃபெசிலிட்டியுமே அந்த கிளாஸ் ரூம்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ இது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இது வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ எப்படி வந்து இது ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
efforts taken to provide universal primary education. ஸோ இதை வந்து ப்ரைமரி எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ண என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட் அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல எக்ஸ்பேன்ஷன் இன் ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். In 1947, at the time of independence, there were only 173,000 primary schools in India. Total Indiaலே 173 schools like primary schools தான் இருந்துச்சு. But it has increased to about 500,000 schools in 1990 to 91. Okay, so 90 to 91 ரேஞ்சில் 500,000 schools வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. Similarly, there has also been a significant increase in the number of middle schools. In Tamil Nadu, schools are opened in small hamlets with a population of 300 people. ஸோ இதே மாதிரி மிடில் ஸ்கூல்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. தமிழ்நாடுவில் வந்து லைக் ஒரு பாப்புலேஷன் 300 பீப்புள்ஸ் இருக்கிற ஏரியாவில் கூட என்ன பண்ணாங்க, ஸ்கூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஆம்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லேஜை விட கம்மியாக ஒரு 300 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா. ஸோ அங்கே கூட ஸ்கூல்ஸை ப்ரொவைட் பண்ணாங்க. என்ரோல்மெண்ட் ஆஃப் பீப்புள். Number of people enrolled in the primary schools are multiple in an manifold as compared to that at the time of independence. So independence compare பண்ணும்போது அதுக்கப்புறம் நிறைய enrollment of students childrens வந்து ஸ்கூலில் ஆச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் கரிக்குலம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மெத்தட் ஆஃப் டீச்சிங். For example, present day school curriculum provides importance for environmental education, population education, vocational education and value education. So environmental education இருக்கட்டும் இல்லை பாப்புலேஷன் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை vocational educationாக இருக்கட்டும், இதில் வந்து நிறையவே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ட்ரை டு இம்பேக்ட் த எஜுகேஷன் த்ரூ த மதர் டங். ஸோ மதர் டங்கில் மோஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் special focus on education of the children from the weaker section in the society. Okay, so weaker section. Article 46 of Indian Constitution stresses that appropriate effort should be taken to the educational progress and economic development of the scheduled caste and scheduled tribes. So in the scheduled caste and scheduled tribes SC ST என்ன நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி caste peopleக்கு வந்து நிறைய எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணணும். As per this constitutional directive, children belonging to the weaker section of the society are provided with a liberal grant of scholarship. So scholarship இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களே வீக்கர் செக்ஷன்லேருந்து வரவங்க, ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல் ஃபார் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் அதுவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரீ ஸ்டே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் போர்டிங் இன் ஹாஸ்டல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இன் ஆர்டர் டு மோட்டிவேட் தம் டு கெட் எஜுகேட் அண்ட் அட்வான்ஸ் எக்கனாமிக்கலி. ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுறதுக்காக. ஓகே, எக்கனாமிக்கலி அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம். Free nutritional noon meal scheme, free transport, free textbook, stationaries and uniform and free medical facilities are provided to the students. ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. டெக்ஸ்ட் புக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டேஷ்னரியாக இருக்கட்டும், யூனிஃபார்மாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுல இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி டு கேர்ள்ஸ் எஜுகேஷன். Campaigns has been conducted emphasizing girls education. ஸோ நிறைய கேம்ப்ஸு நிறைய லைக் பேரண்ட்ஸை எஜுகேட் பண்ணுறதுக்காக லைக் கேர்ள்ஸ் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக நிறைய கேம்பெயின்ஸ் நடத்துனாங்க. நெக்ஸ்ட் ஹையர் ஃபினான்ஷியல் அலோகேஷன். Governments both at the central and the state make significant financial allocations in their annual budget. And of this, about 48.5% is spent on primary education. In addition to this, private agencies too spend huge amounts on education. So, in the financial allocations என்ன இருக்குது, இந்த சென்ட்ரல் அண்ட் கவர்மெண்ட் வந்து 48.5% வந்து ப்ரைமரி எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க. இது கூட நிறைய ப்ரைவேட் ஏஜென்சிஸும் வந்து நிறைய அமௌண்ட் வந்து இந்த எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், some of the new schemes
attempted under the new education policies. So நிறைய schemes வந்துச்சு. The new education policies notified in 1986 recommended some new initiatives to make the scheme providing universal primary education successfully. So the universal primary education successfully இருக்கிறதுக்காக நிறைய schemes வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு, அப்புறம் சர்வ சிக்ஷா அபியான், ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், அப்புறம் நிறைய இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன, அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் என்ன இருக்குது, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரைமரி எஜுகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்காங்க. என்னென்ன எஃபர்ட் வந்து கவர்மெண்ட் போட்டாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஃபைன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட் திங்ஸே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. லைக் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை ஹவ் எஜுகேஷன் ரைட் ப்ராக்டிசஸ் ஆர் கோயிங் இன் ப்ரெசன்ட் சினாரியோ, எப்படி அது நடந்துகிட்ருக்கு, என்னென்ன எஃபர்ட் வந்து கவர்மெண்ட் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபைன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் எக்ஸாமை ரொம்ப நல்லா பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச்.